நம்புவது, காணாததை அல்லது பார்க்காததை நம்புவது, அதான் நம்பிக்கை. நீங்கள் கண்ணால் பார்க்குறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது நம்பிக்கை அல்ல. பார்க்காததை நான் நம்புகிறேன். இப்போ ஒரே தரித்திரமும் ஒரே கடனும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் ஒரு நாள் சீக்கிரம் வரும், ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஒரு பைசா கடன் இல்லாமல் என்னை ஆண்டவர் வைப்பார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அது பேர் தான் நம்பிக்கை. காணாததை. இப்போ என் வீட்டில் சண்டையும் எனக்கு என் புருஷனுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஆனால் கர்த்தரோ சூழ்நிலையை மாற்றுவார். அதுதான் நம்பிக்கை. நான் நம்புகிறது அவராலே வரும். அதே நேரத்தில் மனுஷனை நம்பாத, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். என்னுடைய ஊழியத்தில் இந்த மனுஷனை நம்புறதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆரம்ப காலங்களில் நிறைய பயிற்சியை கர்த்தர் கொடுத்தார். நிறைய பயிற்சி, கொஞ்சம் நெஞ்ச பயிற்சி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பயங்கரமான டஃப் டைம். அதெல்லாம் அந்த பயிற்சி எடுத்ததுனால எல்லாவற்றுக்காக கர்த்தரையே சார்ந்திருப்போம். ஆமேன். ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் கொடுப்பார். அதுக்குன்னு நான் ஆண்டவர் கொடுப்பார்னு இப்போ உள்ள போதனையின்படி நான் ஜெபம் பண்ணாமல் பைபிள் படிச்சு பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தால் கொடுக்கவே மாட்டார். இன்னொன்று சொல்கிறேன், யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அவன் தான் கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நிறைய பேர் சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டு சும்மா விசுவாச வார்த்தை பேசுகிறேன். சரி, எனக்கு கர்த்தர் காரை கொடுப்பார். உனக்கு ஏன்டா காரை கொடுக்கணும் நான் கேட்குறேன். அதனால் உனக்கு எதாவது பிரயோஜனம் இருக்குதா? பந்தா காட்டுறதுக்கா? கர்த்தர் எனக்கு ஒரு கோடியை கொடுப்பார். எதுக்கு உனக்கு கோடி கொடுக்கணும்? அந்த கோடியினால் நீ தெருக்கோடிக்கு தான் போக போகிற. புரியுதா உங்களுக்கு? அந்த கோடியை வச்சு டெவலப் பண்ணி, ஆமாம், 5 தாளந்தை கொடுத்தவனுக்கிட்ட 10 தாளந்தா மாற்றினான். 2 தாளந்து கொடுத்தவன் 4 மாற்றினான். இந்த 1 தாளந்து வாங்கினவன் ஒப்பேறாமல் போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? அதனால் சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லாமல், ஒரு பிளான் இல்லாமல் நம்ம கர்த்தருக்கு அதை தருவார், இதை தருவார், இப்படி தருவார், நல்லதே பேசு, நல்லதே நடக்கும், இதெல்லாம் இந்த மோட்டிவேஷனல் டாக் காதுக்கு இனிமையாக இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு இனிமையாக இருக்கான்னு பாருங்கள்.